வணக்கம். என்னங்க வீடு ஃபுல்லாக தேனும் பாலும் ஓடுதா? எல்லாரும் வீட்டில் அப்படியே கிலோ கிலோவாக ஸ்வீட்டை வாங்கி கொண்டு வந்து அடுக்கிட்டீங்களா? சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி இதெல்லாம் வாங்கி அடுக்கியாச்சா? 3 வேளையும் இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஏன்னா நம்ம பிரதமர் சொன்னார் இல்லையா சுதந்திர தின உரையில், தீபாவளி பரிசா நான் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போறேன்னாரு. அதே மாதிரி நவராத்திரி திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஜிஎஸ்டி வரியை ஓரளவு குறைச்சாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பிஜேபிக்காரங்க. அதில் நம்முடைய தமிழிசை அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொங்கி பொங்கி பேசுகிறாங்க. என்னது இவ்வளோ நன்றி இல்லாத மக்களாக இருக்கீங்க நீங்கள்? நம்முடைய பிரதமர் இவ்வளவு தூரம் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்காரு, ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பொங்குறாங்க. அவங்களுக்கு கோபமாக வருது. அது மாதிரி நம்முடைய நிம்மி மாமி என்ன சொல்கிறாங்க, இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் நம்முடைய பிரதமர் இப்படியாக ஒரு கருணை கூர்ந்து மனதில் இரக்கம் கொண்டு இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்தியர்களின் கையில் பணப்புழக்கம் வர வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தில் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்காருங்க. இது இப்படி பார்க்கணுமே தவிர, ஏன் 8 வருஷமா நீங்க குறைக்கல, 8 வருஷமா ஏன் விலையேற்றி வச்சிங்கன்னு யாராவது கேட்பீங்களா அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்தில் பொங்குறாங்க. அது மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வானதி அக்கா ஒரு ஸ்வீட் கடைக்கு போய் விளாசுன்னு விளாசுறாங்க. அப்படியே முகம்லாம் பூரிச்சு போயிருக்கு. என்ன கேட்குறாங்க அந்த கடைக்காரர்கிட்ட, என்னங்க விலையெல்லாம் குறைச்சிட்டிங்களா? ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு முன்னாடி இந்த ஸ்வீட் என்ன விலை இருந்தது, இந்த மைசூர் பாக்கு என்ன விலை இருந்தது அப்படின்னா 50 ரூபாயை குறைச்சிட்டோங்க. அப்படியே மக்கள் பொங்கிட்டாங்க சந்தோஷத்தில். கையில் 1 கோடி ரூபாய் சேமிச்ச மாதிரி சந்தோஷமாயிடுச்சுங்க அப்படின்னு அந்த கடைக்காரரும் பாவம் முகதாட்சியத்துக்காக சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. எம்மா தாயே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் நம்முடைய இந்திய மக்களிடமிருந்து இருக்கிறது. 8 வருஷம் கதர்னாங்க. 2017 ஆகஸ்ட் மாதமா செப்டம்பர் மாதமா இந்த ஜிஎஸ்டி வந்தது. அதுல இருந்து கதர்னு கதர்னாங்க. சரி, பொதுமக்கள் தான் கதறாங்கன்னு பார்த்தா அந்த சிறு குறு தொழில் செய்வாங்கல்ல, எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம். அப்புறம் பிரதமர் வந்த அன்னையிலேருந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க, பக்கோடா போடுங்க, பானிபூரி வித்துட்டுருங்க, அதெல்லாம் மிகப்பெரிய தொழில்கள் அப்படின்னு பேசிட்டு இருந்தார்ல. அதை நம்பி இந்த மாதிரி சிறு குறு தொழில் ஸ்டார்ட் அப்னு நிறைய நிறுவனங்களை ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணீங்க? ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. அத்தனை நிறுவனங்களையும் குழி தோண்டி புதைச்சாச்சு. அப்படியே சுடுகாட்லையும் இடுகாட்லையும் போட்ட மாதிரி புதைச்சி விட்டீங்க. அப்புறம் திருப்பூரில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தொழில் ஆரம்பித்த எல்லாரும், அப்பா சாமி ஆளை விடுங்க, இந்த ஜிஎஸ்டி கழுத்தில் போட்டிருக்கிற சுருக்கு கயிறு மாதிரி இருக்குது, இது கூட இருந்து மல்லாட முடியாது அல்லாட முடியாது அப்படின்ட்டு அவங்க ஷட்டரை இழுத்து மூடினவங்க தான். ஏதாவது மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டா போதும் அப்படின்னு ஓடியே போயிட்டாங்க. இந்த அழகில் நீங்கள் பேசுகிறீங்க ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால மக்கள் கையில் பணப்புழக்கம் கோடிகள் லட்சங்கள் புரள போகுது அப்படின்னு. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு முரசொலியில் இதை கேட்டிருக்கார். 8 வருஷம் முன்னாடியே ஏன் குறைக்கல அப்படின்னு. இதைத்தான் எதிர்கட்சிகள் எல்லோரும் சொல்லி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் திரும்ப கேட்டார். இந்த ஜிஎஸ்டி வரி என்பது பொதுமக்களுக்கும் கடினமாக இருக்கிறது, தொழில் நிறுவனங்களுக்கும் தொல்லை தருவதாக இருக்கிறது. அதை தவிர மாநிலங்களுக்கும் இதனால் நிதி பகிர்வை நீங்கள் ஒழுங்காக செய்வதில்லை. நாங்கள் என்னவோ ஜிஎஸ்டியை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் அதில் ஒரு சமமான அளவு நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை, அந்த கொள்கையை நீங்கள் ஒருபோதும் நிறைவேற்றியதே இல்லை அப்படிங்கிறத நம்முடைய முதல்வர் மிகச்சரியாக இன்றைய முரசொலியில கேள்வியா கேட்டிருக்கார். அவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு, ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என பிரதமர் அவர்கள் கூறியுள்ளார். இதைத்தானே தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கட்சிகளான நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். 8 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதும் சேமித்திருக்குமே அப்படின்னு கேட்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கையில் இருந்த சேமிப்பு காணாம போச்சு. நம்ம அங்கங்கே கடுகு டப்பாவில், புளி டப்பாவில், மிளகாவத்தல் டப்பாலன்னு போட்டு வச்சுருந்தோம் சில்லறை. அந்த சில்லறைக்கெல்லாம் மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. எதை எடுத்தாலும் ஜிபே பண்ணுங்க, எதை எடுத்தாலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கொண்டு போய் எல்லார் கையில இருந்தும் பணம் எப்படி போகுதுங்கிறதே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் நம்ம செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம். அதை தவிர இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புங்கிறது எதுக்கு தெரியுமா அதிகமாக குறைச்சிருக்காரு? நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகின்ற அந்த பொருளுக்கெல்லாம் வரியை குறைக்கிறீங்க. நம்ம பயன்படுத்துகிற அரிசி, உப்பு, புளி, பருப்பு, அப்புறம் மளிகை பொருட்கள், தானியங்கள், இதற்கெல்லாம் வரி குறைக்கல.
எதுக்கு குறைச்சிருக்காருன்னா அந்த டிவின்னு ஒன்று பார்க்குறோம்ல அதுக்கு குறைச்சிருக்காரு, ஸ்கூட்டர் காரு பைக்கு இதுக்கெல்லாம் குறைச்சிருக்காரு, கம்ப்யூட்டர் லேப்டாப்க்கு குறைச்சிருக்காருன்னா இந்த ஒன் டைம் பைன்னு சொல்லுவோம் தெரியுமா. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே காரை மாற்றுவாங்க, அது மாதிரி 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே ஃபோனு இல்லை லேப்டாப்பு இதையெல்லாம் மாற்றிட்டு இருப்போம். இதையெல்லாம் ஒரு தடவை வாங்குற பொருட்களுக்கெல்லாம் விலையை குறைச்சிட்டு இந்தியா முழுக்க அவரோட பிரதமரோட புகைப்படத்தை வச்சு விலையை குறைச்சாச்சுன்னு ஒரே அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விலையை ஏற்றிவிட்டு குறைத்த ஒரே பிரதமர் மோடி தானே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதாவது நம்மளை எஸ்ஆர் நோன்னு போட சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதில் போய் பார்த்தா நோ அப்படிங்கிறதுல 97% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது இவரே விலையை ஏற்றுவாராம், இவரே குறைப்பாராம். கே பாலச்சந்தர்னு ஒரு டைரக்டர் இருந்தார்ல, அவர் இருகோடுகள்னு அந்த படத்தில் ஒரு தத்துவம் சொல்வார். அதாவது ஒரு சின்ன கோடு போட்டுருங்க, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டால் இந்த கோடு தானாகவே சின்னதாயிடும்ல. அந்த மாதிரி ஜிஎஸ்டிங்கிற ஒரு மிகப்பெரிய வரியை போட்டார் நம்முடைய பிரதமர். எல்லாரும் முக்கி முனகி செத்து சுண்ணாம்பாயி வேர்க்க விறுவிறுக்க கையில் பைசா இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டியை கட்டி 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 அழுதுட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இவ்வளோண்டு 1 இன்ச்சு கூட இல்லை, இப்படி ஒரு கோடை போட்டுட்டு பாரு 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 அந்த கோட்டை பார்க்காத நான் போட்டிருக்க இந்த கோட்டை பாரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க. அதுக்கு சங்கிகள்லாம் வேற விவாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜால்ரா அடிக்கிறாங்க. இப்படி ஒரு கருணை உள்ளமா எங்களுடைய பிரதமருக்கு, இப்படி கூட வரியை குறைப்பாரா அப்படின்னு. இந்த வரியை குறைச்சதுக்கு காரணம் அவருடைய கருணை உள்ளம்லாம் இல்லை, அங்கே அமெரிக்காவில் ட்ரம்ப் கிழின்னு கிழிச்சாருங்க நம்ம பிரதமரை. இப்படி வரி போட்டு தாக்குகின்ற ஒரே தலைவராக மோடி இருக்கிறார் அப்படின்னு. அதை தவிர அவருக்கு ட்ரம்ப் குறிப்பாக சொன்னது, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து கூட க்ரூட் ஆயிலை மிக குறைவான விலையில் வாங்கி அதை விலையேற்றி இந்திய மக்களுக்கும் விற்கிறீர்கள், வெளிநாடுகளுக்கும் விற்கிறீர்கள் என்னும் போது உங்களுக்கு நான் உச்சபட்சமாக 50% வரியை போடுவேன் அப்படின்னு போட்டாருங்க. அதில் தான் இவர் நம்முடைய பிரதமர் சுருண்டு போயிட்டாரு. ஆனாலும் அவர் பிடிவாதமாக ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா, அதை கூட சங்கிகள் புரிஞ்சுக்காம கொண்டாடுறாங்க. பாருங்க நம்முடைய பிரதமர் முதுகு வளைஞ்சு சரணடையவே இல்லை, நாங்கள் பெட்ரோல் வாங்குவது எங்களுடைய உரிமைன்னு நிதியமைச்சரை சொல்லிட்டாங்க அப்படின்னு அவருடைய வீரத்தை பேசுகிறார்கள். இது வீரம் இல்லை தோழர்களே. என்னன்னா ட்ரம்ப் சொல்வதை போல் அவர்கள் வேறு நாடுகளிலிருந்து இந்த க்ரூட் ஆயிலையோ பெட்ரோல் டீசலையோ வாங்கினா நம்முடைய அதானி அம்பானிக்கு சேர வேண்டிய அந்த லாபம் குறைஞ்சு போயிடும். அதனால தான் திரும்ப ரஷ்யாவிலிருந்து இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடாதுங்கிறதான் ட்ரம்ப் சொல்கின்ற ஒரே கண்டிஷன், நிபந்தனை. ஆனால் அவர்களிடமிருந்து தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு பிடிவாதமாக சொல்றாரு நம்முடைய பிரதமர். காரணம், பொதுமக்கள் மீது இருக்கக்கூடிய அனுசரணை இல்லை, அல்லது அமெரிக்காவுக்கு நான் அடிபணிய மாட்டேங்கிற வீரமும் இல்லை. தன்னுடைய நண்பர்களாகிய அதானிக்கும் அம்பானிக்கும் சென்று சேர வேண்டிய லட்சம் கோடிகள் லாபம் குறைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிடிவாதமாக நாங்கள் எங்கேருந்து பெட்ரோல் வாங்குறோங்கிறது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய கபட நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள். இப்போ 3 வேளையும் காலையில் எழுந்தால் பல் தேய்க்கிறது மைசூர் பாக்கில், பிரேக்ஃபாஸ்ட்டு மைசூர் பாக்கு, லஞ்சு மைசூர் பாக்கு, டின்னர் மைசூர் பாக்கு, அப்புறம் டீ காஃபிக்கு பதிலாக மைசூர் பாக்கே கரைச்சி குடிக்கிறோங்கிற அளவுக்கு விலையை குறைச்சாங்களாம். பார்த்து உங்களுக்கு சுகர் ஏறிட போகுது. அப்புறம் திரும்பவும் அதுக்கான மெடிக்கல் செலவையும் நீங்கள் தான் செய்யணும். அந்த மெடிக்கல் செலவுக்கான அல்லது அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்கன்னு வேற அதை பெருமையாக பேசிட்டு இருக்காங்க சங்கிகள்லாம். இப்படி இந்த சங்கிகளுக்கு வேற வேலையே இல்லை. பிரதமர் எதை செய்தாலும் தப்பா 8 வருஷமா செஞ்சோன்னு நாங்கள்லாம் கதர்னப்போ இல்லை அது சரிதான்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதே சரி என்று சொன்னதை இல்லை நாங்கள் குறைக்கிறோன்னு இதை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா, சரி என்றும் பார்ப்பதில்லை, தவறென்றும் பார்ப்பதில்லை. பிரதமர் சொல்வதுதான் வேத வாக்குங்கிற முட்டாள்தனமான வாதத்தில் இவங்க இருக்காங்க. எது சரி எது தவறு என்பதை நிதர்சனமாக நியாயமான பார்வையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கான பலனை வருகின்ற 2026 தேர்தலில் நிச்சயமா பிஜேபி அதிமுக கூட்டணி அனுபவிக்கும். நம்முடைய முதல்வர் அவர்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமான கேள்வி என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். அதனுடைய பலனையும் திமுக 2026 தேர்தலில் வெற்றிகரமாக சந்தித்து மீண்டும் 2.0 ஆட்சியை நம்முடைய முதல்வர்
உருவாக்குவார் என்று நிச்சயமாக நாம் கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.